ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் சனி வக்ரமான பலன்கள், இது பெயர்ச்சி சொல்லக்கூடாது, ஏன்னா சனி வக்ரம் ஆகுது. சனி வக்ரம்ன்ற போது பின்னோக்கி நகர்தல் தான். அப்போது அதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், எப்பவுமே ஒரு கிரகங்கள் பின்னோக்கி நகர்ந்தாலும் முன்னோக்கி நகர்ந்தாலும் பெயர்ச்சி ஆனாலுமே அதனுடைய தன்மைகள் மாறும், விசேஷங்கள் மாறும், அதனுடைய பார்வை பலன், இருக்கும் இடத்தினுடைய பலன், அப்படி தான் சொல்லி பலாபலன்கள் மக்களுக்கு சொல்லிட்டு வராங்க. இதுக்கு தான் கோச்சார பலன்கள் சொல்லப்படுது. அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவான் இப்போது கும்பத்தில் தான் வீட்டில் சதயம் 3ஆம் நட்சத்திரத்தில் இருந்தார். இப்போது வக்ரமாக ஆகும்போது பின்னோக்கி நகர்வார். சதயம் 2ல் வருவார், சதயம் 1ல் வருவார். திருப்பி வக்ர நிவர்த்தி ஆகும்போது திருப்பி சதயம் 2ல் போவார். அந்த ஒரே நட்சத்திரத்தில் தான் இருக்கார். அப்போ இது பயிற்சி இல்லை. என்ன மாதிரி பலன் கொடுப்பார்னா, பின்னோக்கி நகரும்போது அதுக்கு பின்னாடியுடைய ராசி என்ன, மகரம். அந்த மகரத்தில் இருக்கக்கூடிய பலன் தான் கொடுப்பார். மகரத்தில் இருக்கக்கூடிய பலனும் அவருடைய பார்வை பலன் கண்டிப்பாக மாறும். முதல்ல கும்பராசிக்கு இருந்த பார்வை பலன் மாறி இப்போ மகர ராசிக்கு இருக்கிற பார்வை பலன் தான் விசேஷமாக சொல்லப்படும். அந்த வகையில் தான் இப்போ இந்த சனி வக்ரமான பலன்களை 12 ராசிகளுக்குமே சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி பொது பலனா, இந்த சனி வக்ரமாகும் போது சனி கும்பத்தில் தான் இருக்கார். அதே மாதிரி மீனத்தில் ராகு, மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் இருக்காங்க. கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன். இதுதான் இந்த சனி வக்ரமாக உள்ள கிரக நிலைகள். இப்போ சனி வக்ரமாக எப்போ ஆகிறாருன்னு கேட்டிங்கன்னா, வருகிற ஜூன் மாதம் 19/6/2024 நவம்பர் மாதம் 4/11/2024 வரை, ஜூன் 19 நவம்பர் 4 வரைக்குமே இந்த வக்கரமான பலன்கள் தான் ஏற்படும். அதுக்கப்புறம் தான் வக்ர நிவர்த்தி ஆவார். அந்த வக்கரமான பலன்களை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். 12 ராசிகளும் வக்கரமாக்கும் போது என்னென்ன பலாபலன் ஏற்படும், அவர் என்ன செய்வார், மக்களுக்கு என்ன பலன் கிடைக்கும், நாட்டுக்கு என்ன பலன் கிடைக்கும். அப்போது சனி பகவான் அதே நட்சத்திரத்தில் தான் இருக்கார், சதயத்தில் தான் இருக்கார். அதே மாதிரி அவருடைய பார்வைகளுக்கு மட்டும்தான் மாறுது. அப்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, இதனால் வரைக்கும் மகரத்தில் இருந்து பார்த்தா மாதிரி மீனத்தை பார்த்துருந்தார். இப்போது மேஷத்தை பார்த்துட்டுருக்கார். கும்பத்தில் இருந்தப்போ மேஷத்தை பார்ப்பார். இப்போது மறுபடியும் மீனராசியை பார்க்க போகிறார். அப்போது மீனராசியை பார்க்குறார். அடுத்ததாக கடகராசியை பார்க்க, 3ஆவதாக துலாம் ராசியை பார்க்கிறார். பார்வை பலன் மட்டும்தான் மாறும். அப்போது மீனம், கடகம், துலாம், இந்த 3 ராசியும் பார்க்குறார். 3 ராசியை பார்க்கும்போது காலபுருஷ தத்துவப்படி மீனராசி 12ஆம் இடமாக சொல்லப்படுது. 12ஆம் இடம் என்று இருக்கும்போது சொல்லும்பொழுது அந்த சனி வக்ரமாகி பார்க்கும் பொழுது விபரீத யோகத்தை தான் கொடுப்பார். எப்பயுமே ஒரு கிரகம் வக்ரமாகும்போது விபரீத யோகத்தை கொடுப்பார் அப்படின்றது சாஸ்திர விதி. அப்போது 12ஆம் இடம் என்ற போது அயன சயன ஸ்தானம், விரயஸ்தானம், வெளியூர் வெளிநாட்டு கொடுக்கக்கூடிய ஸ்தானம், மோட்சஸ்தானம், இப்படி தான் சொல்லப்படுது. அப்போது கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே திருப்பி சுமூகமாக போக்கு இல்லாமல் சண்டை சச்சரவு வர வாய்ப்பு இருக்கிறது. அது போர் மூலமாக வாய்ப்பு, அல்லது சண்டை சச்சரவு, அடுத்த மாநிலம், அடுத்த ஊர், அடுத்த நாடு, இப்படிலாம் நம்மளுக்கு இணக்கம் இல்லாமல் இருப்பாங்க. இந்த வக்ர காலத்தில் மட்டும்தான் இணக்கம் இல்லாத சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா சனியுடைய 3வது பார்வை ரொம்ப விசேஷமானது. அதன்படி பார்க்கும் பொழுது இருந்தாலும் அது குருவோட வீடாக இருக்கிறதால் சமாதானம் பண்ணி தான் சரி பண்ணுவாங்க. அடுத்ததாக மழை அதிகமாக வரப்போகிறது. இந்த சனி வக்ரமாகும் பொழுது அந்த நீர் ராசியை பார்க்கும் பொழுது, சனி கிரகமும் நீர் கிரகம் தான், நீர் கிரகம் நீர் ராசியை பார்க்குது. அப்போது அபரீதமான வெள்ளம், அதிகமான மழை கண்டிப்பாக பெய்யும். மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்படுவார்கள். பொருட்கள், வீடுகளை இழக்க நேரிடும். சில இடத்திலே உயிர் பலியும் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அது அதிகமாக இருக்காது, குறைவாக தான் இருக்கும். நீர் ராசியை பார்ப்பதால் நீரில் ஏற்படும் விஷக்கிருமிகளால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மழை வெள்ளம் அதிகமாக பாதிக்கப்படும். எரிமலை சீற்றம் இருக்கும். பூமி நிலநடுக்கம் சொல்கிறாங்க இல்லையா, அதுவும் நடக்கும். அடுத்ததாக கடகராசியை பார்க்க, கடகராசியும் நீராசி தான். அப்பொழுது 2 விதமான நீராசிகள் பார்க்கும்போது இன்னும் வெள்ளம் அதிகமாக இருக்கும், மழை அதிகமாக பொழியும். இதுவரை மழை இல்லாமல், நீர் பற்றாக்குறை இல்லாமல் தவித்த மக்களுக்கு வரப்பிரசாதமாக அமையப் போகிறது இந்த குரு சனியுடைய வக்ரகாலம். அடுத்ததாக பார்க்கும்பொழுது துளாராசியை பார்க்கிறார். துளாராசியை பார்க்கும் பொழுது நீதி நேர்மை நிலைநாட்டப்படும், சத்தியம் தவறாமல் கடைபிடிக்கப்படும். ஜட்ஜி இருக்காங்களே, நீதிபதி, அவங்க சரியான தீர்ப்பு வழங்குவாங்க. குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள். பழைய குற்றவாளி இருப்பாங்க, ரொம்ப நாளாக தண்டனை கொடுக்காமே இருப்பாங்க, அவங்களுக்குலாம் இப்போ தண்டனை கண்டிப்பாக கொடுக்கப்படும். போர் மூலம் அவாமல் இருக்கிறது, அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கும். முருகப்பெருமானையும் வாராகி தெய்வம் வழிபட்டால் போர், சண்டை, சச்சரவு எல்லாமே நிலைநிறுத்தப்படும், சமாதானம் ஏற்படும். இதெல்லாமே நடக்கும். பொது பலன் சொல்லியிருக்கேன். இந்த சனி வக்ர காலத்தில் இதெல்லாம் நடக்க போகுது. அடுத்து 12 ராசிகளுடான பலன்களையும் சொல்ல இருக்கிறேன். சிம்மராசி நேயர்கள் பார்க்கும்பொழுது உங்கள் ராசிக்கு இந்த சனி பகவானாக இருக்கப்பட்டவர் 3ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த 3 இடத்தையும் பார்க்குறாரு.
அப்படி பார்க்கும் பொழுது 3ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படும். உடல்நிலையில் புதிய தெம்பு வரும், தைரியம், தன்னம்பிக்கை கூடும். எல்லாமே டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிருவீங்க. எல்லாருமே பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இப்போ ஏற்பட போகுது. அது இல்லாமல் பயணங்கள் வந்து தொடர்ந்து அப்படி இருக்கும். உங்களுக்கு நிறைய பயணங்கள் வரும். சில பேர் அதிக தொழிலாக வச்சுருப்பாங்க. அவங்களுக்கெல்லாமே இப்போ நல்ல முன்னேற்றமான நேரமாக தான் இருக்க போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய சகோதரர் மூலிமா உதவிகள் கிடைக்கும். அவங்க விரும்பி வந்து உதவி பண்ணுவாங்க. உங்களுக்கு தேவையான நேரத்தில் உதவி செஞ்சு உங்களை சந்தோஷப்படுத்துவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் மனைவி வழி உறவு மூலிமா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டு தெரிஞ்சு அது செஞ்சு கொடுப்பாங்க. இதெல்லாம் பல வழிகளில் உதவிகள் வந்து கிடைக்க போகுது உங்களுக்கு. இருந்தாலும் வாகனங்கள் செல்லும் பொழுதும் பயணங்கள் செல்லும் போதும் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும். சிறு சிறு விபத்துகள், காயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கவனமாக இருந்துட்டிங்கன்னா பெருசாகிறத தவிர்த்துடலாம். இது மாதிரி பண்ணிட்டு வரலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடம் வந்து ஆயுள் சாரம். அவர் ஆயுள்காரன் தானே, அதனால் ஆயுள் சார்ந்து பார்க்கறனால உங்களுக்கு ஆயுள் தான் விருத்தி தீர்க்கமாக இருக்கும். ஆயுள் விருத்தி ஏற்படும். கண்டங்கள் வந்து விலகும். அதுக்கு தான் முழுமையாக அந்த சொல்லியிருக்கேன், உஷாராக இருக்கணும். அதில் தப்பிச்சு வந்துடுவீங்க. அது இல்லாமல் எதிர்பாராத பொருள் வரவோ தன வரவோ கண்டிப்பாக வந்து சேரும். ஒரு பணமோ கொடுப்பாங்க, பொருளோ கொடுப்பாங்க. இப்போது கோயிலில் கூட ஒரு விசேஷமாக அது இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க, நீங்கள் பொருள் உதவி செய்யலாம், பண உதவி செய்யலாம். பொருள் உதவின்னு என்ன, அந்த கோயிலுக்கு தேவையான பொருள் வாங்கி கொடுக்கலாம் கட்டுறதுக்கு, அதை யூஸ் பண்ணுறதுக்கு. இல்லை பண உதவி கொடுத்தா அவங்க அந்த பணத்தை வச்சு அவங்க வாங்கிப்பாங்க. அது மாதிரி அந்த உறவுகள், அந்த உதவிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். அது சந்தோஷப்படுவீங்க. ஏன்னா எதிர்பார்த்த உதவி கிடைக்காம போனால் தான் எல்லோரும் கஷ்டப்படுவோம். எதிர்பாராமல் ஒரு உதவி வருதுன்னா நம்மளுக்கு அது எதிர்பார்த்துக்க மாட்டோம். அப்போ அந்த உதவி வரும்போது நம்மளுக்கு இருக்கிற சந்தோஷம் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணுவோம். நம்ம முக்கியமான ரிலேஷன், ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம், நான் அது மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு வந்தது அப்படின்னு. அது மாதிரி தான் இப்போ உங்களுக்கு நடக்க போகுது. இது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் நீங்கள் உடல்நலம் கொஞ்சம் அக்கறையும் செலுத்தணும். அந்த தொடர்ந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தால் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வரலாம். ஓய்வு எடுக்கலாம். கொஞ்சம் ஓய்வு அப்பப்போ எடுத்துக்கணும். தொடர்ந்து உழைச்சிக்கினே இருக்கக்கூடாது. ஓய்வு எடுக்கிறது நல்லதாக சொல்லப்படுது. அப்போ தான் உன்னோட உடம்பும் ஆரோக்கியமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்ததாக பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நிறைய இழப்புகள்ன்ற போது உறவுகள் சம்மந்தப்பட்டது அப்படி தான் வரும். அப்போது அவங்கள பேசி அவங்கள விலைக்கு போயிடுவாங்க. இதுவும் எதிர்பாராமல் தான் நடக்கும். அப்போ அதை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது. ஏன்னா இது வந்து நிரந்தர இழப்புகள் இல்லை. எப்பவுமே நல்லா கேட்டுங்க, குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ எப்படின்னா, திருப்பி அவங்க வந்து நம்மள்ட்ட சேருவாங்க. ஒரு நட்புலாம் நம்மளை விட்டு போனால் கூட திரும்பி வந்துடுவாங்க. அப்போ அவங்க அதை பார்க்காம மன்னிச்சு ஏற்றுக்கிறது தான் நம்மளுடைய மனிதனுடைய கடமை. அப்படி தான் சொல்லுவாங்க. அதுதான் ஹியூமன் பீயிங்னு சொல்லுவாங்க. அதனால் அது மாதிரி இழப்புகள், உறவுகள் விலகலாம், நட்புகள் விலகலாம். அதை பற்றி கவலைப்படாதீங்க. திரும்பி அவங்க வந்து சேருவாங்க. இல்லைன்னா நீங்களே அங்கே போய் அவங்களோட சேரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். எல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலை தான் மனிதனுக்கு எல்லாத்தையும் பிரச்சனையை உருவாக்குறது. எல்லாமே நல்லதும் அதில் தான் வரும், கெட்டதும் அதில் தான் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு நடந்துக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறனால வெளியூருக்கு போகிறது ஏதாவது பிளான் பண்ணியிருப்பீங்க. அப்போது திட்டமிட்டிருப்பீங்க. அந்த வெளியூருக்கு போயிட்டு வரலாம். நல்ல பலன் தான் நடக்கும். எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துருப்பீங்க. அது ஆன்மீக சுற்றுலா வந்தால் கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. அது மூலிமா முடியாத விஷயம்லாம் முடியும். இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா ஒரு சில கோயிலெலாம் போயிட்டு வந்தீங்கன்னாக்கா அந்த சக்தி நம்மளுக்கு நம்ம கூடயே வந்து அந்த வைப்ரேஷன் வீட்டு வரைக்கும் வரும் இல்லையா, வந்து அது மூலிமா நல்லது நடக்கும். இதெல்லாமே நம்மளுக்கு தெரியாதானா, அது கண்டிப்பாக நடக்கும். அப்போ தான் நம்ம யோசிப்போம், நம்ம இந்த கோயில் போயிட்டு வந்தோம்ல அப்படின்னு நினைப்போம். இது மாதிரிலாம் தான் நடக்கும். அந்த மாதிரி நடக்கும். அது மூலிமா பிரயாணங்கள் மூலிமா நற்பலன் நடக்கும். வெளிநாட்டு தொடர்பு மூலிமா நல்ல உதவிகள் கிடைக்கும். அவங்க வந்து பொருள் வாங்கி கொடுப்பாங்க, நீங்கள் விற்பீங்க. நீங்கள் எங்கேருந்து பொருள் வாங்கி கொடுப்பீங்க, அவங்க விற்று கொடுப்பாங்க, அதில் காசு கிடைக்கும். தொடர்பு மூலிமா நல்ல வருமானங்கள் வரும். இது மாதிரிலாம் செய்யப்படும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. அடிக்கடி வந்து நீங்கள் பிரயாணங்கள் மேற்கொண்டு தான் இருக்க போகிறீங்க. எல்லாமே நடக்கும். அது இல்லாமல் குடும்பத்தில் வந்து கொஞ்சம் மந்தமான போக்காக தான் இருக்குது. அதனால் வந்து யாரையும் நீங்கள் பகைச்சிக்காமல், திட்டாமல், நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லதாக நடக்க போகுது. இந்த ஆடி மாத கிரகநிலை வச்சு பார்க்கும்போது ஏற்ற இறக்கமாக தான் இருக்க போகுது. ஒவ்வொன்றும் இல்லைனா கூட
ஓரளவுக்காவது கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நிம்மதியான வாழ்க்கை தான் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், வாழ போகிறீங்க. அதனால் எதுக்கும் பயப்பட வேணாம். நல்லது தான் நடக்கும். நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வாங்க. இறை வழிபாடு பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் வல்ல அந்த சிவபெருமானை வணங்கிட்டு வாங்க. உங்கள் ராசியாதிபதிக்கு சூரியனுக்கு அதிதேவதை சிவன் தான் சொல்லப்படுறாரு. அந்த சிவனை வந்து பஞ்சபூத ஸ்தலங்கள் கூட நீங்கள் போயிட்டு வரலாம். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் சொல்கிறேன் இல்லையா, அது மாதிரிலாம் அந்த பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம். சிவஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம். பெரும்பாலும் அக்னி ஸ்தலம் சொல்லக்கூடிய அந்த திருவண்ணாமலைக்கு போயிட்டு வரலாம். இதெல்லாமே வந்து உங்கள் சிம்மராசிக்கு உந்த ஸ்தலமாக சொல்லப்படுது. இருந்தாலும் அந்த சனி வக்ரமாக இருக்கிறனால சனிக்கு பிரீத்தி பண்ணணும் கண்டிப்பாக செய்யணும் நீங்கள். அப்போ பார்க்கும்பொழுது சனிக்கிழமையில் மாலை வேளையில் 11 எல் தீபம் போட்டு சனி பகவானை வணங்கிட்டு வரணும். உடல் ஊனமுற்றல் வெளியே வந்து தானம் பண்ணணும். உணவு, நீர், உடை முடிஞ்சால் வசதி இருந்தாக்க கொடுக்கலாம். பொருட்கள் கூட வாங்கி கொடுக்கலாம். அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த பொருளை கூட கேட்டு கூட வாங்கி கொடுக்கலாம், தவறில்லை. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நற்பலன் தான் ஏற்பட போகுது. இது இல்லாமல் வந்து நீங்கள் அடிக்கடி பிரயாணங்கள் சொல்லியிருக்கேன் இல்லையா, அப்போது அது மாதிரி போயிட்டு வரும்போது கிடைக்கக்கூடிய தொடர்புகளை வந்து பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா பிற்காலத்தில் அது மூலிமா உங்களுக்கு நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது. இதை மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. பெரும்பாலும் உங்கள் ராசியாதிபதி சூரியன் சனிக்கு வந்து பகை கிரகமாக இருந்தாலும் கூட நீங்கள் அந்த எல்லாமல் அந்த சிவபெருமானுடைய அம்சமாக கூட விளங்கக்கூடிய அந்த ராசியில் பிறந்திருக்கிறனால் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் அதிகமாக இருக்காது. பொதுவாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக வராது. வந்தாலும் வந்த இடம் தெரியாமல் போயிடும். இதுதான் உண்மையான விஷயம். அதனால் பயப்பட வேணாம். எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு நினச்சிங்க. இந்த சனி வக்ர பலன்களை சொல்லியிருக்கேன். இந்த பலாத்மங்களை போய்ட்டு நடந்துங்க. இறை வழிபாடுகள், பரிகாரங்கள், தான தர்மங்கள் எல்லாம் பண்ணிட்டு வாங்க. தான தர்மம் பண்ணும்போது நீங்கள் பெரிய மனுஷங்களை ரொம்ப முடியாமல் இருப்பாங்க. ஆண்கள், வயதான முடியாதவங்க, நடக்க முடியாமல் இருப்பாங்க, படுத்தபடியாக இருப்பாங்க. அவங்களெல்லாம் போய் நீங்கள் பண்ணலாம். ஏன்னா அவங்க நல்லா உழைச்சிருப்பாங்க, நல்லா ஓடி உழைச்சிருப்பாங்க. அப்புறப்பட்டவங்க படுத்தபடியாக இருப்பாங்க. அவங்களுக்கு போய் உதவி பண்ணிட்டு வரலாம். தான தர்மம் செய்யலாம். அவங்களுக்கு மருத்துவ உதவி செய்யலாம். இது மாதிரிலாம் செய்யலாம். அதில் பிச்சைக்காரங்க ரொம்ப உட முடியாமல் இருப்பாங்க. சில பேர் படுத்தே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு எழுந்து கூட பிச்சை எடுக்க கூட கேட்க கூட தோணாது. அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் அவங்கள தட்டி எழுப்பி அவங்களுக்கு உணவு, தண்ணீர், உடை எல்லாம் கொடுத்துட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தால் சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கெடுபலன் கொஞ்சம் நற்பலன் தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சனி வக்ர பலன்கள் பற்றி சொல்லியிருக்கேன். இதெல்லாம் கேட்டு கவனமாக கேட்டு நடந்தீங்கன்னா எல்லா நாளும் போய்ட்டு வாழப்போன்னு சொல்லி உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.